மிகுந்த உபத்திரவம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாழாக்குகிற அருவருப்பின் போது முகந்த உபத்திரவம் உண்டாகும். இந்த உபத்திரவத்தின் அளவு பூரணமாக இருக்கும். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். நகரத்தில் பஞ்சம் கடுமையாக இருக்கும். கொள்ளை நோய் கொடுமையாக பாதிக்கும். கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களும் தங்கள் ஜீவனுக்கு பயந்து ஓடிப்போவார்கள். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஒவ்வொருவனும் தன் அயலானுக்கு விரோதமாக தன் பட்டயத்தை ஓங்குவான். யூத மார்க்கத்தின் சரித்திரத்தை எழுதிய யோசபஸ் என்னும் சரித்திர ஆசிரியர் வரலாற்றில் யூதர்கள் அனுபவித்த இந்த மிகுந்த உபத்திரவத்தை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தில் வேறு எந்த ஜாதிக்கும் உண்டாயிராத உபத்திரவம் யூதர்களுக்கு உண்டாயிற்று. இந்த உபத்திரவத்தை வேறு எந்த உபத்திரவத்தோடும் ஒப்பிட முடியாது. இது போன்ற உபத்திரவம் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்கவில்லை. இனிமேலும் இதுபோன்ற உபத்திரவம் சம்பவியாது. உலக வரலாற்றில் பல பட்டணங்களும் பல ராஜ்யங்களும் அழிந்து போயிற்று. ஆயினும் எருசலேம் நகரத்தைப் போல யூத தேசத்தைப் போல எந்த நகரமும் எந்த தேசமும் இதுவரையிலும் அழிவுற்றதில்லை. அவர்களுடைய அழிவு பேரழிவாயிற்று. அவர்களுடைய உபத்திரவம் மிகுந்த உபத்திரவம் ஆயிற்று. எருசலேமின் உபத்திரவம் அதிகமானதற்கு அவர்களுடைய அதிகமான பாவமே காரணம். எருசலேம் நகரத்தாரைப் போல தேவனுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் வேற எந்த ஜாதியாரும் இவ்வளவு அதிகமாக பாவம் செய்யவில்லை. தங்களுடைய பாவத்தின் உச்ச நிலையாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். தேவனுக்கு அருகாமையில் இருந்த போதிலும் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். தேவனிடமிருந்து அதிக சிலாக்கியங்களையும் அதிக கிருபைகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிகமாக வரும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிப்போடு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். கடைசி 3.5 வருஷத்தில் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். ஆகையினால் இக்காலம் மகா உபத்திரவ காலம் என அழைக்கப்படுகிறது. இது மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பம்.